ஜம்மு காஷ்மீர் புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் 45 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் ட்வீட் செய்த இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலியை ரசிகர்களும் நெட்டிசன்களும் கண்டித்தனர். இதனால் தன்னுடைய ட்விட்டரை விராட் கோலி சிறிது நேரத்தில் நீக்கிவிட்டார். ஜம்முவில் இருந்து ஸ்ரீநகர் நோக்கி நேற்று துணை ராணுவ படையினர் சென்ற பேருந்து மீது அவந்திபோரா நெடுஞ்சாலை அருகே ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத தற்கொலை படை தாக்குதல் நடத்தினர். 350 கிலோ வெடிப்பொருட்களை நிரப்பப்பட்ட காரை பேருந்து மீது மோதி வெடிக்க செய்ததில் 45 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டனர். 38க்கு மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 45 சிஆர்பிஎஃப் வீரர்கள் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டை உலுக்கி பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. அனைத்து அரசியல் தலைவர்களும் விளையாட்டு வீரர்களும் சினிமா நட்சத்திரங்களும் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து வந்தனர். கிரிக்கெட் வீரர்கள் கம்பீர், சேவாக், முகமது கைஃப் போன்றவர்களும் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தீவிரவாத தாக்குதல் குறித்து எந்தவிதமான கண்டன அறிக்கையும் பதிவிடாமல் அதற்கு பதிலாக இந்திய விளையாட்டு வீரர்களுக்கான விருது குறித்து பதிவையும் வீடியோவையும் வெளியிட்டு ரசிகர்கள் வாக்களிக்க கோரியிருந்தார். தேசமே மிகப்பெரிய சோகத்தில் இருக்கும் போது இளைஞர்களுக்கு கனவு நாயகராக இருக்கும் விராட் கோலியிடம் இருந்து இது போன்ற ட்விட்டரை ரசிகர்கள் நெட்டிசன்கள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. விராட் கோலிக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது. நெட்டிசன்கள் திட்டி தீர்த்துவிட்டனர். ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்து ட்வீட் வெளியிட்டதை பார்த்து சிறிது நேரத்தில் விராட் கோலி தனது ட்விட்டர் தளத்தில் இருந்து அந்த ட்வீட்டை நீக்கினார். அந்த ட்வீட்டில் 45 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிர் தியாகம் செய்தது கூட தெரியாமல் உங்கள் சுய பெருமைக்காக ட்வீட் செய்கிறீர்கள் என்றும் வெட்கமாக இருக்கிறது விராட் கோலி, தயவு செய்து ட்வீட்டை நீக்கி விடுங்கள். 45 ராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்துள்ளார் என்று வருத்தெடுத்தனர். உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷனுக்கு இது சரியான நேரமில்லை கோலி, ட்வீட்டை நீக்குங்கள் என்று காட்டமாக நெட்டிசன்கள் தெரிவித்தனர். இதையடுத்து விராட் கோலி தனது ட்வீட்டை நீக்கிவிட்டார். இதையடுத்து புல்வாமா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து விராட் கோலி இன்று தனது ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: புல்வாமாவில் ராணுவ வீரர்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் குறித்து கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு என்னுடைய அனுதாபங்களையும் காயமடைந்த வீரர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறோம் என தெரிவித்துள்ளார் கேப்டன் விராட் கோலி. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.